எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களால இன்னைக்கு குடும்பம் பிளவுபட்டு கிடக்கு. சரிங்களா? அதுல மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீயா நானாங்கிற மாதிரி தான். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அந்த ஈகோ. அந்த ஈகோங்கிறது குடும்பத்தை மட்டும் இல்ல, அது உங்களை மட்டும் கிடையாது. உங்க பிள்ளைகளை காலி பண்ணிடும், உங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். சரிங்களா? கொஞ்சம் நிதானமா இருந்தாலே நிச்சயமா அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும். ஆனா நமக்கு அந்த நிதானம் இருக்காது. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது இருக்கிற நிதானம் நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம வீட்டு சொந்த பந்தம், இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, கணவன் மனைவி, பிள்ளைங்க, அம்மா அப்பா, இங்க இருக்காது. சரிங்களா? நீங்க வேணா நீங்க 90% பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கவங்கள தான் பகையாளியா நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? அம்மா அப்பா, மாமனார் மாமியார், மச்சான், மாமா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. நீ பாருங்க, இன்னைக்கு அதுல பிள்ளைகளும் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு பிள்ளைகளும் எதிரியா போய் நிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மத்த இதெல்லாமே சரி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஆனா இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணாலும் சேரவே கூடாதுங்கிற முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்லை. சரிங்களா? அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா கோர்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ், விவாகரத்து தான் நமக்கு ஒரு தீர்வுன்னு அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. ஆணும் பெண் எல்லாமே அப்படிதான் முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பேசி என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆகாது. சரிங்களா? இப்ப அண்ணன் தம்பி விஷயம்லாம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட சேர்ந்துக்கலாம். இல்ல இப்ப அம்மா பிள்ளைங்க மத்த எந்த உறவா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்துக்கிட்டா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா கணவன் மனைவி உறவு மட்டும் பாத்தீங்கன்னா 5 வருஷமா 10 வருஷமா கழிச்சு சேரும்போது பாத்தீங்கன்னா அதுல நிறைய இழப்புகள் இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு போயிருக்கும், பிள்ளைகளோட எதிர்காலமே போயிருக்கும், ஒரு சில பிள்ளைகள் கெட்ட வழிகளுக்கு கூட போயிடும். சரிங்களா? அப்ப என்னன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் அங்க பெரிய கேள்விக்குறியாயிரும். இது மற்ற உறவுகளை விட கணவன் மனைவி பிரிவு தான் உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை காலி பண்ணிடும். சரிங்களா? இப்ப அண்ணன் பேசல அப்படின்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட பேசிக்கலாம், ஒன்றும் பெரிய அதனால இழப்பு கிடையாது. பேசணும், சரி, அது கூட பெரிய இழப்பா இல்லை. சரிங்களா? ஆனா அந்த கணவன் மனைவி தான் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அந்த விட்டு கொடுத்து போலாங்கிற எண்ணம் துளி கூட இருக்காது. சரிங்களா? இப்ப நம்மளுடைய வாராகி ஆலயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிவு அதுக்கு என்ன காரணம்? இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை இங்க டோட்டலா அலசி ஆராய்ஞ்சு எதனால இந்த பிரிவு வருது, மேக்சிமம் அந்த வசிய பொருத்தம்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இங்க யாருமே அதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு போயிடும். சரிங்களா? அந்த விட்டு கொடுத்து போற அந்த தன்மை இருக்கணும். செவ்வாய், சுக்கிரன், குரு இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். அதே மாதிரி ராகு பகவான், கேது பகவான், இதை விட அடுத்து சனி பகவான் இருக்கார். சரிங்களா? இந்த சனியோட சேர்ந்த செவ்வாய், அதோட சேர்ந்த சுக்கிரன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பாவ கிரகங்களோட சேர்ந்தாவே கஷ்டம் தானே. ராகு கேதுவோட சேர்ந்து செவ்வாயோ சுக்கிரனோ இருந்தால் ரொம்ப பிரச்சனைகள் தான் வரும். சனி பகவான் இருந்தால் அதை விட பிரச்சனைகள் தான் வரும். சரிங்களா? அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்துல நம்ம நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நம்ம ஒத்துமையா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா போக போக என்னன்னா சலிச்சு போயிடும். அவங்களுக்குள்ள ஒரு சலிப்பு உணர்வு வந்துடும். அந்த சலிப்பு வந்துட்டா ரொம்ப ரொம்ப சிரமம். கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப கெட்டு போயிடும். சரிங்களா? அப்ப நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்துக்கலாம், இல்லைதான் 9 பொருத்தம் இருக்கல 10 பொருத்தம் இருக்கலன்னு பார்த்துட்டு கடைசியில மெயினானதை விட்டுருவாங்க. நட்சத்திர பொருத்த மட்டும்தான் பார்ப்பாங்க மெயினா. இந்த நட்சத்திரத்துல 9 பொருத்தம் இருக்குது, ஓகே கல்யாணம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே மாசத்துல பிரச்சனை, 3 மாசத்துல டிவோர்ஸ், இப்படிதான் நிற்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 to 70% பேத்துக்கு வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சதே கிடையாது. மேக்சிமம் ஒரு 20 to 30 அந்த அவ்வளவுதான் ஓரளவுக்கு அடுத்த வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போயிடுறாங்க. அடுத்த இந்த முதல் வாழ்க்கையில நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க தான் 2வது வாழ்க்கையில ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதுக்கு அடுத்த வாழ்க்கையில இன்னும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இதை நீங்க அமைதியா முதல் வாழ்க்கையிலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தோம்னு வைங்களேன், இந்த பிரச்சனையே இல்லாம இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம், நம்ம அப்படிதான் இருப்போம். சரிங்களா? இப்ப இந்த வாராகி ஆலயம் பாத்தீங்கன்னா பல குடும்பத்தை இணைச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு திருப்பி கொண்டு போய் விட்டுருக்கோம். சரிங்களா? அம்மாவோட அருளால இன்னைக்கு எல்லாம் நிறைய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவி பிரச்சனை, 3வது மனுஷங்களால வரக்கூடிய பிரச்சனை இங்க நிறைய இருக்கு.
ஒரு அடுத்த ஒரு பெண்ணோடைய தொடர்பு, இல்லை அடுத்த ஆணுடைய தொடர்பு, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சகஜமா போயிடுச்சு. சரிங்களா? கணவன் மனைவி மேல இருக்கிற வெறுப்பு அடுத்தவங்களுக்கு அங்க இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம இது நீ செய்யறது தப்புன்னு சொன்னா அதை கேட்கிற நிலைமையிலே யாரும் இங்க இல்லை. சரிங்களா? அப்ப வேற என்ன செய்யறது? அம்பாளுடைய அருளால ஒரு சில விஷயங்கள் அங்க எங்கெங்க ஹோமங்கள்லாம் நடக்கும், ஒரு பெரிய அளவுல இங்க ஹோமங்கள்லாம் நடக்கும். அதுல அவங்க தேவையான அத்தனையுமே நம்ம செஞ்சு கொடுத்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுல இங்க நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய குடும்பம், இப்ப என்னுடைய மனைவி என் கூட இல்லை, நீங்க நிறைய பேர் அப்படித்தான், என்னுடைய கணவர் என் கூட இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு வரான்னு வைங்களேன், அது வரைக்கும் அந்த 10 வருஷ வாழ்க்கை என்ன செய்யறது? அதனால நம்ம என்னன்னா, அவ்வளவு நாள் நம்மளால பொறுத்து போக முடியாது. சீக்கிரமா நம்ம கணவனோட சேரணும், மனைவியோட சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழணும். இங்க யாரு சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆலயத்துல இடம் உண்டு. சேரக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இங்க வேலையே கிடையாது. சரிங்களா? நான் என் கணவன் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், இல்லை ஏதோ கோவத்துல பேசிட்டோம், ஓகே ரைட், இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இஷ்யூ ஆயிடுச்சு, நான் இனிமே அந்த தவறை செய்ய மாட்டேன், இனிமே இந்த குடிப்பழக்கத்தை விட்டுருவேன், இனிமே நான் அந்த குடிப்பழக்கமே எனக்கு வேணாம். அதே மாதிரி எனக்கு அடுத்த ஒரு சில பெண்களோட ஒரு தவறான இது வந்துருச்சு, ஒரு போதை விஷயங்கள் வந்துருச்சு, இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் வந்துருச்சு, நான் இனி அந்த தவறு செய்ய மாட்டேன், நான் திருந்தி நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன், என் பிள்ளைகளுக்காக நான் நல்லபடியா வாழணும், என் மனைவிக்காக நல்லபடியா வாழணும், என் கணவருக்காக நல்லபடியா வாழணும்னு இங்க வரவங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இங்க எல்லாமே இங்க கிடைக்கும். இங்க ஒவ்வொரு பஞ்சமியிலும் பஞ்சமி ஹோமம், ராகுகேது பரிகார ஹோமம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவகிரக ஹோமங்கள் நடக்கும். இங்க ஒவ்வொருத்தருக்கும், அதாவது இப்ப அடுத்து கட்ட போற ஆலயம் இங்க ராகுகேது பரிகாஸ்திரம் அந்த ஆலயம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் யமதர்மனுக்குரிய ஒரு மாற்று, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மகிஷாரோட மிருத்யுஞ்சய வாராகி ஆலயமும் காலபைரவ சன்னதியும் இருக்கு. அப்ப அடுத்தது ஆரம்பிக்க போறோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பாதி வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இன்னும் ஒரு 3 மாசத்துல மேக்சிமம் கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நவகிரகத்துல இருக்கிற ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாற்றா நம்ம வாராகிய கொண்டு வரோம். அவங்களுடைய அருள் நல்லா கிடைக்கிற அளவுக்கு நாங்க அதுக்கு உண்டான பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே நடத்துவோம். சரிங்களா? இப்ப அந்த குடும்ப ஒற்றுமை மேக்சிமம் பாத்தீங்கன்னா ராகு கேது அவரு தான் அங்க பிரச்சனைகளை பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. சுக்கிரன் அல்லது செவ்வாயோட சேர்ந்த ராகு கேது உங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கலை கொடுத்துரும். உங்களுடைய ஜாதகத்துல அப்படி இருக்கு, இல்ல முதல் இடத்துல இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்கு, ராகு கேது தோஷங்கள் இருக்குன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க இங்க பஞ்சமி ஹோமத்துல கலந்துக்கோங்க, சங்கல்பத்துல கலந்துக்குங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும், ஒற்றுமை கிடைக்கும். ஒருவேளை என்னால வர முடியல அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்க அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. அதுக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயமா உங்களை குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த அம்மா அருள் புரிவாங்க. அதை பத்தி கவலைப்பட வேணாம். இந்த ஆலயம் 94 கரியமாணிக்கங்கிற ஊர்ல இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும், திருச்சி மாவட்டத்துல. அது சமயபுரம் மாரியம்மன் கோயில் அருகில ஒரு 5-6 கிலோமீட்டர்ல இருக்கு. நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றி உண்டு. சரிங்களா? உங்க குடும்பத்துல பகை நீங்கி ஒற்றுமையோட நிம்மதியும் சேரும். அம்மாவோட அருளால நிச்சயமா நீங்க நல்லா இருக்கலாம். அதனால ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.